ஸ்கூல்லேருந்து வர பசங்களுக்கு ஃப்ளஃபியாக இந்த மாதிரி சுட சுட அடை பண்ணி கொடுத்தீங்கன்னா எத்தனை கொடுத்தாலும் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. 1 கப் அளவுக்கு புழுங்கலரிசி எடுத்துக்கலாம். அதே கப்பில் 1/4 கப் துவரம்பருப்பு எடுத்துட்டு நல்லா கழுவிட்டு 2, 3 மணி நேரம் ஊற வச்சிடலாங்க. இது ஊறினதும் கிரைண்டர்லோ மிக்சிலேயோ தண்ணி அதிகம் சேர்க்காம அரைச்சிடலாங்க. இப்போ அதை அரைக்கும் போதே 1 கப் அளவுக்கு தேங்காயோட கொஞ்சம் ஜீரகம் சேர்த்து அரைச்சிட்டு அதோட இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம் சேர்த்து இது மாதிரி கொஞ்சம் கொரகொரப்பா அரைச்சி எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போ இந்த அடை மாவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதையும் கிரைண்டர்லேருந்து எடுத்துட்டு இதோட பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு கலந்துடலாங்க. பாருங்க மாவு இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். ஏன்னா நம்ம இதை தட்டிக்க போகிறோம். ஒரு ஈரமான நல்ல சுத்தமான துணியில் இந்த மாவு கொஞ்சம் எடுத்து வச்சு இந்த மாதிரி தட்டிட்டு ஆயில் சூடானதும் அடுப்பை மீடியமில் வச்சுட்டு நல்லா 2 சைடும் பொரிச்சு எடுத்துக்கலாம். பொன்னிறம் ஆகிற வரைக்கும் விட்டிங்கன்னா நல்லா சுட சுட ஃப்ளஃபியான அடை ரெடி. இதுக்கு தேங்காய் சட்னியோட வச்சு கொடுங்க. ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். அடுப்போட சமைச்சாலும் அன்போடு சமைச்சு கொடுத்தோம்னா சுமாரான சமையல் கூட சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.